அன்னியசி ஆர்மீஸ் இன்றைக்கி நம்ம ஜேகேயோட எஃப்எஃபான ட்ராப்டு பை மை கோல்டு சிஓ அதோட எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். எபிசோட் 1 பார்க்கலனா போய் பார்த்துருந்துருங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகேவா? சரி, இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி வாங்க நம்ம டைரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுதான் இன்னைக்குள்ளே நாளைக்குள்ளே ஷெட்யூல்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து இதெல்லாம் எப்படி டிசைன் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பர்ஃபெக்டாக நீங்கள் பண்ணணும், ஒரு மிஸ்டேக்கும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஜேகே உங்ககிட்ட அவ்வளோ சீரியஸாக உங்களோட ஒர்க்கை பற்றி தான் சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் அவர் ஃபேஸை கூட நிமிர்ந்து பார்க்காம ஓகே சார் ஓகே சார் அப்படின்ட்டு கீழே குஞ்ச மாதிரியே சொல்லிகிட்ருக்கீங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அவர் அதை நோட்டீஸ் பண்ணலை. அதுக்கப்புறம் எதுக்கு இவ கீழே பார்த்தே பேசிகிட்ருக்கா அப்படின்ட்டு அவர் அப்படியே பேசுறதை நிறுத்திட்டாரு சென்ட்ரல்லையே. நீங்கள் என்ன எதுவும் பேச காணோம் அப்படின்ட்டு நிமிர்ந்து அவர் தான் பார்க்குறீங்க. எதுக்கு இப்போ கீழே பார்த்துட்ருக்கீங்க, என்னாச்சு உங்களுக்கு? எனக்கு என்ன சார், எனக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்கேன். நீ கேட்டுட்டு தான் இருக்கான்னு எனக்கும் தெரியும். ஆனால் நான் என்ன தரையில் இருக்கேன், தரையை பார்த்து ஓ சார் ஆமாம் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கேன். என் ஃபேஸை பார்த்து சொல்கிறதுக்கு உனக்கு ஆகாதா அப்படின்ட்டு ஒரு கோல்டான டோனில் சொல்லிகிட்ருக்க. சார் அது அப்படின்ட்டு நீங்கள் இப்போ கூட ஒரு நிமிர்ந்து பார்க்குற ஐடியாவே இல்லை. இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் என்னோடய ஃபேஸை பார்த்து கூட பேச மாட்டீங்க? சார் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ என் ஃபேஸை பார்த்து எதாக இருந்தாலும் ஆன்சர் பண்ணுங்கள். சரின்ட்டு நீங்களும் நிமிர்ந்து ஒரு ஃபேஸ் தான் பார்க்குறீங்க. ஒரு ஃபேஸை பார்த்தோன்னுமே உங்களுக்கு அவரை அந்த டவலில் பார்த்தீங்கல்ல, அதுதான் ஞாபகம் வருது. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி ஆகிட்டு மறுபடியும் கீழே கொஞ்சிக்கிறீங்க. ஓஃப், என்னதோ சொல்கிறதோ. சரி, என்னமோ பண்ணிட்டு போங்க. இதெல்லாம் நீட்டாக பார்த்து நீட்டாக மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஒரு மிஸ்டேக் ஆச்சுனாலும் அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு விளைவை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே போகிறாரு. நீங்களும் சரின்ட்டு அவருக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்துருப்பீங்க. ஸோ அந்த காஃபி ஆறி போனனால அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் அப்படியே ஒரு பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. அப்போ அவர் உங்ககிட்ட ஏதோ சொல்கிறதுக்காண்டி ஆமாம் இன்னொரு விஷயம் அப்படின்ட்டு அவர் திரும்ப நீங்கள் அதை கவனிக்காமல் அப்படியே போய் அவர் மேலே காஃபியை கொட்டிட்டீங்க. சாரி சாரி சார், நான் வேணும்னு பண்ணல. அது வந்து ஓகே ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டு அவர் அப்படியே கோட்டை கழட்டுறாரு. அதுக்கப்புறம் ஷர்ட் பட்டனே கழட்டிட்டு இருக்காரு. ஐயோ, மறுபடியும் என்ன ஒரு ஷர்ட்டு கழட்டிட்டு அவர் அப்படியே நிற்க போகிறாரா அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டமாயிட்டு நீங்கள் அப்படியே அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடி போயிட்டீங்க. ஒரு நிமிஷம். என்ன சார்? டேங்கிட்ட சில ஃபைல்ஸில் சைன் வாங்கணும், அதெல்லாம் வாங்கி வச்சுடு. ஓகே சார் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பதட்டத்தில் அங்கேருந்து ஓடி போயிட்டீங்க. ஜேகே ஒன்றுமே புரியல. என்னதான் இப்போ இவளுக்கு பிரச்சனை, எதுக்கு இப்படி நடந்துக்கிறா அப்படின்ட்டு அவரும் ட்ரெஸ் இதெல்லாம் பண்ணிட்டு நீட்டாக அவர் மறுபடியும் வேற எங்கேயும் கிளம்புறாரு. அப்போ நீங்கள் அப்படியே குடுகுடுன்னு ஒரு மாதிரி கீழே பார்த்து நர்வஸில் அப்படியே ஓடி வந்துட்டுருக்கீங்க. அப்போது மறுபடியும் நீங்கள் ஒருத்தர் மேலே மோதிட்டீங்க. அப்படியே நீங்கள் தடுமாறி விழுக போக அந்த பர்சன் அப்படியே உங்களை தாங்கி பிடிக்கிறாரு. நீங்கள் அப்படியே நிமிர்ந்து பார்க்க அது டேயாங் தான். டேயாங் உங்களுக்கு அப்படியே ஏஞ்சல் மாதிரி தெரிறாரு. உங்களை அப்படியே தாங்கி பிடிச்சிட்டு இருக்கனால அவ்வளோ அழகாக தெரிறாரு வேற. நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் பார்க்குற விதத்துலேயே புரியுது உங்களுக்கு டேயாங் மேலே ஒரு பெரிய க்ரஷ் ஆகிடுச்சி அப்படின்ற மாதிரி. என்னாச்சு வயன், நீங்கள் ஓகே தானே? நான் ஓகே தான் சார் அப்படின்ட்டு நீங்கள் அப்போ தான் டேங்கை விட்டு கொஞ்சம் தூரமாக நிற்கிறீங்க. சரி ஓகே, சில ஃபைல்ஸ்லலாம் நான் சைன் வாங்கணும்ல? ஆமாம் சார், அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு என்னோடய கேபினுக்கு வந்துடுங்க அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிட்டாரு. நீங்கள் போகிற டைம் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஓ என்ன நடக்குது வயனிங்க அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டு கலாய்ச்சிட்டே பின்னாடிலேருந்து வரா. என்ன என்ன நடக்குது? நீ டேங்ஸில் பார்க்குறதே வித்தியாசமாக இருக்கே, என்ன ரூட் எங்கேயோ போகுது போல். நீ ஏன்டி எப்போ பார்த்தாலும் இதே சொல்லி கலாய்ச்சிட்ருக்க? ஆமாம், நீ பாரு அவர் எப்படி பார்த்துட்ருக்க. உண்மையாக சொல்லு, உனக்கு அவரை பிடிச்சிருக்கு தானே? பிடிச்சிருக்கான்லாம் தெரியல, பட் நீ சொன்ன மாதிரி அவர் மேலே க்ரஷ் ஆகிடுச்சு. அதானே பார்த்தேன். இதுவரையும் அவர் மேலே க்ரஷ் இல்லைன்னு சொன்னது யாருமே கிடையாது. ஸோ உனக்கும் க்ரஷ் வந்துருச்சா? இது காமன் தான் விடு. அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே டேங் போகிறது தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ தான் ஜேகேவும் அவர் வெளில கிளம்புறதுக்காண்டி அவர் ட்ரெஸ்ஸெல்லாம் சரி பண்ணிவிட்டு வெளில வராரு. நீங்கள் ஜேகே வந்ததை கூட கவனிக்காமல் டேங் போகிறதையே பார்த்துட்ருக்கீங்களா? அப்போ ஜேகே உங்கள் முன்னாடியே வந்து உங்களை ஒரு மாதிரி கிளான்ஸ் விட்டு போகிறாரு. நீங்கள் அப்போ தான் ஜேகேவை பார்த்துட்டு ஐயோ அப்படின்ட்டு திரும்பி நின்றுக்கிட்டீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு என்னடி
அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன்ட்ட இதாக இருந்தாலும் நான் அப்புறம் சொல்கிறேன், இப்போ நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு நீங்கள் டேங் கூப்பிட்டார்ல, அதாவது ஃபைலில் சைல் வாங்குறதுக்காண்டி. ஸோ அதுக்காண்டி நீங்கள் ஃபைல்ஸ்லாம் எடுக்கிறதுக்காண்டி அப்படியே குடு குடுன்னு ஓடி போயிட்டீங்க. அப்போ தான் உங்கள் ஃப்ரெண்டு ஜேகே வரதை பார்க்குறா. அவள் தான் நல்லா சைட் அடிப்பாளே. ஸோ அதனால் இப்பயும் ஜேகே போயிட்டுருக்க. பா, என்ன கம்பீரம், என்ன ஹேண்ட்ஸம், ஐயோ ஆளை தூக்குறாரே அப்படின்ற மாதிரி தான் ரசித்து பார்த்துட்ருக்கா. ஆனால் ஜேகே கொஞ்சம் கூட உங்கள் ஃப்ரெண்டை கண்டுக்கல, உங்களை தான் பார்த்தாரு. அதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் நீங்களுமே ஃபைல்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு டேங்கோ பார்க்க போகிறதுக்கு நீங்கள் அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ தான் உங்கள் ஃப்ரெண்டும் அங்கே தான் உட்காந்துட்ருக்கா. டேங்கோட கேபினுக்கு எதிர்த்தாப்பில் தான் உங்கள் ஃப்ரெண்டோட டெஸ்கே இருக்கும். ஏன்னா அவள் தான் டேங்கோட அசிஸ்டண்ட் ஆச்சே. ஸோ அதனால் நீங்கள் அவளை பார்த்து சிரிக்க, போ அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்டே சொல்கிறா. நீங்களும் சும்மா இருடி அப்படின்ட்டு நீங்கள் சிக்னல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்களும் டேங்கோட கேபின்குள்ளே போகிறீங்க. அப்போது உங்கள் ஃப்ரெண்டோட ஃபேஸே ஒரு மாதிரி மாறிடுச்சு. அவள் என்ன தான் நினைக்கிறான்னு புரியல. அவளுக்கு ஜேகே மேலே க்ரஷ் இருக்குது. ஆனால் நீங்கள் இப்போ டேயாங் கேபின்குள்ளே போகிறதே அவளுக்கு எதோ பிடிக்காத மாதிரி தான் அவள் ஃபேஸ் டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. ஸோ என்ன கதையோ, அவள் ஜேகிக்காண்டி உங்ககிட்ட சண்டை போடுவாளா இல்லை டேயாங்காண்டி சண்டை போடுவாளா அப்படின்ட்டு நாம் போக போக பார்க்கலாம், சரியா? இப்போ நீங்களும் அப்படியே டேயாங் கேபின்குள்ளே வர. வந்துட்டிங்களா ஸ்வேதா? இந்தாங்க சார், இதில் தான் நீங்கள் சைன் பண்ணணும். இதோ இங்கே எடுத்துகிட்டு வந்து வைங்க அப்படின்ட்டு டேயாங் சொல்ல, சரின்ட்டு நீங்களும் எடுத்துகிட்டு போயிட்டு அவரோட டெஸ்க் சைடில் போய் வைக்கிறீங்க. ஆமாம் வயன், எப்படி போகுது உனக்கும் ஜேகிக்கும்? என்ன சார்? இல்லை, ஜேகே அவன்கிட்ட எப்படி நடந்துக்கிறான்? நீ அவன்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி தானே போயிட்டுருக்க? என்ன, எனக்கு புரியல. இல்லை, அவன் ஒரு மாதிரி கேரக்டர், அவனை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். எல்லார்கிட்டேயும் ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டஃப்பாக தான் நடந்துப்பான். ஆனால் அவன் அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது. அவன் அப்படி நடந்துக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஏன்னா அப்போ தான் எல்லோரும் அவங்களோட வேலையை கரெக்டாக பண்ணுவாங்க, அதனால. ஸோ அவன் உன்கிட்ட எப்படி நடந்துக்கிறான்னு நான் பார்த்ததில்ல. ஸோ அதனால தான் நான் கேட்குறேன். புரியுது சார், ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒன்றும் அவர் என்கிட்ட நடந்துக்கிற மாதிரி எனக்கு தோணலை. அவர் எல்லார்கிட்டையும் அப்படி நடந்துக்கிறாரோ அந்த மாதிரி தான் என்கிட்ட நார்மலாக நடந்துக்கிறாரு. எனக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரில சார். ஓ அப்படியா, ஓகே, சரி, ஓகே. அப்புறம் வயன், என்ன சார்? இன்றைக்கி நைட் ஒரு பார்ட்டி இருக்குது, அதுக்கு நீங்கள் வந்துடுவீங்க தானே? மறந்துடாமல் 9 o'clock வந்துடுங்க. என்ன 9? ஆமாம், நீங்கள் வந்து தான் ஆகணும். ஏன் உங்களுக்கு தெரியாதா? ஜேகே உங்ககிட்ட சொல்லலையா என்ன? இல்லையே சார், என்கிட்ட அப்படி ஒன்றும் சொல்லலை. சரி, ஓகே வேன், நானே சொல்லிடுறேன், அவன் மறந்துருப்பான். ஸோ நீங்கள் வேர் பண்ண போகிற ட்ரெஸ்ஸை வந்துட்டு நான் என்னோடய அசிஸ்டண்ட் கிட்டே கொடுத்துருக்கேன், அவங்க கிட்டேருந்து வாங்கிக்கோங்க, ஓகேவா? சார், ஆனால் நைட் டைமில் மீட்டிங்கா? ஆமாம், எப்போவுமே நைட் டைமில் மீட்டிங் தான் அதிகபட்சத்தனமாக நடக்கும். ஸோ அதே மாதிரி தான் இது ஒரு கேஷுவலான ஒரு மீட்டிங். ஆனால் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. அதுக்கு நீங்கள் வர முடியாதுன்னெலாம் சொல்ல முடியாது வையன். வேறு ஏதாச்சும் இம்பார்ட்டண்ட் ஒர்க் இருக்கா என்ன? இல்லை சார், அப்படி ஒன்றும் இல்லை. அதுவும் இல்லாமல் நைட் டைமில் சொல்கிறீங்களா, அதனால தான். இங்கே பாருங்கள் வையன், நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணும் போதே அதில் எல்லா டீட்டெயில்ஸுமே போட்டிருக்கோம். நீங்கள் ஒருத்தரோட அசிஸ்டண்ட் ஆக போகிறீங்கன்னா அதுக்காண்டி எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே அதில் இருக்கும். அதுவும் ஜேகே இந்த கம்பெனியோட சிஇஓ. ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்டான அதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இருந்திருக்கும். நீங்கள் அதை கன்ஃபார்ம் படித்தா இருந்திருக்கணும். அதுவும் இல்லாமல் நீங்கள் அவனோட பர்சனல் அசிஸ்டண்ட். இதுக்கே நீங்கள் எப்படி சொன்னீங்கன்னா எப்படி? அவன் கூப்பிடும் போதெல்லாம் நீங்கள் போய் தான் ஆகணும். அவன் எந்த டைமுக்கு கூப்பிட்டாலும் போகணும். மிட் நைட் கூப்பிட்டா கூட நீங்கள் ஒர்க்குக்காண்டி அவ்வளோ டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்ட்டு தான் உங்களை வேலையில் எடுத்துக்கிட்டது. இப்போ என்னென்னா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? ஆனால் சார், அந்த அக்ரிமெண்ட்டில் அப்படி ஒன்றும் இருந்த மாதிரி தெரியலையே. என்ன அப்படின்ட்டு அவர் டேப்பில் ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி உங்ககிட்ட அப்படியே காமிக்கிறாரு. பார்த்தா அதில் நீங்கள் சைன் போட்டிருக்கீங்க. அந்த டாக்குமெண்ட் வந்து நீங்கள் சிஇஓட அசிஸ்டண்டாக இருக்க போகிறது அப்படின்ற மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் தான். ஸோ அந்த கான்ட்ராக்டில் எல்லாமே கிளியராக போட்டிருக்கு. ஆனால் நீங்கள் இதெல்லாம் படித்த மாதிரியே ஞாபகம் இல்லை. நீங்கள் மண்டே சுழிஞ்சிக்கிட்டு பார்த்துட்ருக்கீங்க. என்ன வயன், அதான் கிளியராக இருக்கே. ஆமாம், ஆனால் என்ன ஆனால் வயன், இப்போ எதுவும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ரெடியாகுங்க. என் அசிஸ்டண்ட் கிட்டேருந்து நீங்கள் உங்களோட ட்ரெஸ்ஸஸை வாங்கிக்கோங்க. ஷார்ப்பாக நீங்கள் வந்துடணும், ஓகேவா? ஓகே சார் அப்படின்ட்டு நீங்கள் அங்கேருந்து வெளில போயிட்டீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் படித்த மாதிரியே ஞாபகம் இல்லை. அவரும் இதுக்கு போய் சொல்ல போகிறாரு, அப்போ நாம் தான் சரியாக பார்க்கலையோ அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டே நீங்கள் வெளில வர உங்கள் ஃப்ரெண்ட் அங்கே ரெடியாக ஒரு பாக்ஸோடு நின்றுட்டுருக்கா. லாரா,
இந்தாடி இந்த உன்னோட ட்ரெஸ்ஸு டேங் சார் கொடுக்க சொன்னார் அப்படின்ட்டு உங்கள் கையில் திணிக்கிறா. அது என்னாச்சு, ஏன் குழம்புன மாதிரி இருக்க? இல்லை, நைட்டில் போய் ஒரு மீட்டிங்கா? உனக்கு தான் என்னோடய ஃபேமிலி பற்றி தெரியுமே, என் அம்மா எங்கேயுமே விடமாட்டாங்க. லூஸு மாதிரி உளறிட்டு இருக்காத வயன். நீ இப்படி இருந்தானே எப்படி உன்னால் முன்னேற முடியும்? மூடிட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நைட்டு மீட்டிங்க்கு வந்துடு, நானும் தான் வருவேன். நீயும் வரியா? ஆமாம், நானும் டேயாங் சாரும் தான் வரோம். அப்போனா ஓகே அப்படின்ட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தான் உங்கள் ஃப்ரெண்டை பார்த்து சிரிச்சிட்டு அங்கேருந்து கிளம்புறீங்க. சரின்ட்டு அவளும் சிரிச்சிட்டு அவளும் அப்புறம் வயன் என்ன? அதாவது டேயாங் சொன்ன வீட்டுக்கு போக சொல்லிட்டாரு. என்ன? ஏன்? இல்லை, இன்றைக்கி ஜேகே இதுக்கப்புறம் வரமாட்டார், நைட் மீட்டிங்க்கு தான் டைரெக்டாக வருவார். ஸோ உனக்கும் இங்கே எந்த வேலையுமே இல்லையா? ஸோ அதனால் ஃபஸ்ட் டேனால் நீ வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, நைட்டு கரெக்டாக ஷார்ப்பாக வந்துரு, ஓகேவா? ஓகே லாரா. அப்புறம் எப்படி போவ? அது ஏதாச்சும் பஸ் இருந்துச்சுன்னா பஸ் பிடிச்சி போயிடுறேன். இல்லை என்னோடய ஸ்கூட்டி கீழே தான் இருக்குது, இந்த சாவி அப்படின்ட்டு லாரா தூக்கி போட. அப்புறம் நீ எப்படி வருவ? நான் டைரெக்டாக டேயாங் கூட நான் அந்த பப்புக்கே வந்துடுறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத போ. சரி ஓகேடி, பாய். பாய் வயன் அப்படின்ட்டு அவளும் சொல்ல, நீங்களும் சரின்ட்டு அப்படியே அவளோட ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறீங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு, டயர்டாக இருந்தாலும் ஃபஸ்ட் டே ஒர்க் போகாமல் இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்ட்டு தான் வந்தீங்க. ஸோ அதனால் இப்போ நீங்களும் வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்டெல்லாம் எடுத்துக்கிட்டு கரெக்ட் டைமுக்கு எந்திரிச்சு ரெடியாகி அழகாக தான் நீங்கள் ரெடியாக வரீங்க. இன்றைக்கி நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. வயன், என்ன இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்க? ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் கேதரிங் இருக்கா? ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, இது பிஸ்னஸ் மீட்டிங்காண்டி தான் போகிறேன். ஏன்னா பிஸ்னஸ் மீட்டிங்கா? ஆமாம். சரி, இந்த ட்ரெஸ்ஸை யார் உனக்கு கிஃப்ட் பண்ணா? கிஃப்டெல்லாம் கிடையாது, மீட்டிங்காண்டி டேயாங் சார் எனக்கு இதை கொடுத்தாரு, இதை வேர் பண்ணிட்டு வர சொல்லி. ஓ அப்படியா, சரி ஓகே, பாய் வயன். பாய்மா. ஓகேடி, பத்திரமா போயிட்டு வந்துரு, ஓகேவா? ஓகே மம்மி அப்படின்ட்டு நீங்களும் அதுக்கப்புறம் அப்படியே அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு வரீங்க. அங்கே ஒரு மாதிரி எல்லாரும் லக்ஸரியஸான ஒரு பார்ட்டி மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ நீங்கள் அப்படியே உள்ளே போக அங்கே கரெக்டாக ஜேகேவும் அங்கே தான் இருக்கார். நீங்கள் ஜேகே பார்த்தோன்னா ஜேகே முன்னாடி தான் போய் நிற்கிறீங்க. நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? சார் மீட்டிங், அதனால தான் நான் வந்தேன். ஏன்னா ஆனால் நான் உங்களை ஒன்றும் வர சொல்லலையே. ஆனால் டேயாங் சார் தான் அப்படின்ட்டு நீங்கள் முழிக்கும் போதே கரெக்டாக டேயாங்கும் அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்டு லாராவும் வரா. ஜேகே, நான் தான் வர சொன்னேன். அப்போது ஜேகே திரும்பி அப்படியே டேயாங்க முறைக்கிறாரு. என்னடா முறைக்கிற? எப்படி இருந்தாலும் அவங்க உன்னோட அசிஸ்டண்ட், இந்த மாதிரி நிறையா பிளேஸுக்கு போகணும்ல. ஸோ ஃபஸ்ட் டேவே இந்த மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் அவங்களுக்கு தான் நல்லது, அதனால தான் வர சொன்னேன்டா. அப்போது ஜேகே இனிமே முறைக்கிறாரு. இல்லவே நீங்கள் கிளம்புங்க. இல்லை பரவாயில்ல சார், இது என்னோடய ஒர்க்கு தானே, அதனால தானே வந்திருக்கேன், நான் இருக்கேன். சரி டேயாங், நீ போ, உன்னோட வேலையை பாரு. ஓகே நான் கிளம்புறேன் வயன். சரி. அப்போது லாராவும் பின்னாடி போக, நீங்கள் லாரா. என்ன, எங்கே போகிற? டேயாங் சார் பின்னாடி. ஆனால் நீ என் கூட தானே இருக்கேன்னு. நான் எப்படி உன் கூட இருக்க முடியும்? நான் அவரோட அசிஸ்டண்ட், அப்போ அவர் பின்னாடி தானே போக முடியும். என்ன வயன் நீ அப்படின்ட்டு அவள் சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. நீங்கள் அடி பாவி, நீயும் இருக்குன்னு சொன்னனால தானே நான் வந்தேன், இப்போ நான் என்னை இப்படி தனியாக விட்டு போகிற அப்படின்ட்டு நீங்கள் லாராவே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜேகே உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. அப்போ நீங்கள் அப்படியே திரும்பி ஜேகேவை பார்க்க, என்ன? ஒன்றும் இல்லை சார். சரி, மீட்டிங்க்கு போகலாமா? சார் போகலாம். ஆனால் ஜேகே அங்கேருந்து நகராமல் உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு ஒன்றும் புரியல. மீட்டிங் போகலான்னு சொல்லிட்டு இவரையே இப்படி நம்மளை பார்த்துட்ருக்காரு. நம்ம ஏதாச்சும் தப்பாக ஏதாச்சும் போட்டிருக்கோமா அப்படின்ட்டு நீங்களே ஒரு தடவை உங்களை பார்த்துக்கிறீங்க. இல்லையே, நல்லா தானே இருக்குது, அப்படியே இவர் பார்க்குறாரு அப்படின்ட்டு நீங்கள் நிமிர்ந்து மறுபடியும் ஜேகேவை தான் பார்க்குறீங்க. சார் என்ன? இல்லை, ஏதோ ஒன்று மிஸ்ஸிங்காக இருக்குது. மிஸ்ஸிங்கா? என்ன மிஸ் ஆகுது? புரிஞ்சிருச்சு. என்ன சார்? ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு அவர் பாக்கெட்லேருந்து உங்களோட செயின், அதான் நீங்கள் மறந்து விட்டு போயிருப்பீங்களே, அந்த செயின் எடுக்கிறாரு. நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டு பார்த்துட்ருக்கீங்க. இது நம்ம செயின் மாதிரியே இல்லை அப்படின்ற மாதிரி அதையே நீங்கள் உத்து பார்த்துட்ருக்க. அவர் அந்த செயின் எடுத்துகிட்டு வந்து அப்படியே உங்கள் கழுத்தில் அப்படியே போட்டு விட்டார். நீங்கள் இதை எதிர்பார்க்கவே இல்லை, அவர் இவ்வளோ சடனாக உங்களுக்கு போட்டு விடுவார்னு. நீங்கள் அப்படியே ஸ்டன்னாக இப்போ நின்றுட்டுருக்கீங்க. அப்போ அவர் மறுபடியும் உங்கள் முன்னாடி வந்துட்டு, இப்போ தான் கரெக்டாக இருக்குது, ஏதோ ஒன்று மிஸ் ஆகிட்ருக்கேன்னு நினச்சேன். இந்த ட்ரெஸ்ஸுக்கு நீங்கள் ஒன்றுமே போடாமல் வந்துட்டீங்க, ஜுவல்லரிஸ்.
ஸோ உங்கள் நெக் ஒரு மாதிரி எம்டியாக இருந்துச்சு. இப்போ இது போட்ட பிறகு தான் கரெக்டாக இருக்குது. சரி ஓகே வயன், வாங்க போகலாம். ஆனால் சார் இந்த செயின் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஜேகே கிட்டே கேட்க வரீங்க. அப்போ தான் ஜேகேக்கு புரியுது, ஐயோ அவசரப்பட்டு எடுத்து அவள் முன்னாடி காமிச்சிட்டோமோ, ஒருவேளை நம்மளை இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம் அப்படின்ட்டு அவளுக்கு ஞாபகம் வந்திருக்குமா அப்படின்ட்டு திரும்பி ஜேகே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அந்த செயினை பார்த்துட்டு அப்படியே ஜேகே நிமிந்து பார்க்குறீங்க. அப்போது ஜேகே எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல், ஓகே வயன், என்ன டைம் ஆகிட்டுருக்கு, நீங்கள் என்ன இங்கே நின்றுட்டுருக்கீங்க, வாங்க சீக்கிரம் மீட்டிங் அட்டன் பண்ணலாம். ஆனால் சார் இங்கே பாருங்க வயன், எதாக இருந்தாலும் நான் உங்களுக்கு அப்புறமா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன், இப்போ பேசுறதுக்கெலாம் டைம் இல்லை, வாங்க அப்படின்ட்டு அவர் பாட்டில் விறுவிறுன்னு முன்னாடி நடந்து போக ஆரம்பிச்சிட்டாரு. நீங்களும் வேறு வழி இல்லாமல் அப்புறம் கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு அவர் பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. அப்போ ஜேகே ஒரு செப்பரேட்டான ஒரு ரூம்குள்ளே என்ட்ரி ஆகிறாரு. நீங்களும் ஒரு பின்னாடி தான் பூனைக்குட்டி மாதிரி நடந்து போயிட்டுருக்கீங்க. ஹாய் சார். ஹாய் ஜேகே, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். நீங்கள்? நானும் நல்லா தான் இருக்கேன். ஓகே உட்காருங்க. அப்படின்ட்டு ஜேகே உட்கார, நீங்கள் அவர் பக்கத்தில் தான் நின்றுட்டுருக்கீங்க. அப்போது ஜேகே மீட் பண்ண வந்தவன் அப்படியே உங்களை தான் ஒரு தடவை பார்க்குறான், மேலேயும் கீழேயும். அவன் பார்க்குற விதமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அது ஜேகேவால் நல்லாவே உணர முடியுது. ஆனால் நீங்கள் தான் ஒரு பேக்கு மாதிரி நின்றுட்டுருக்கீங்க, அது கூட உணராமல். அப்போ ஜேகே, மிஸ்டர் ஜான். எஸ் ஜேகே, நம்ம வேணா மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே அப்படின்ட்டு இன்னொரு தடவை உங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜேகேவும் அவனும் மீட்டிங் ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க டீலிங்காண்டி. ஓகே, இந்த மீட்டிங்க்கு நீங்கள் என்ன எனக்கு பதிலாக கொடுக்க போகிறீங்க? இதில் உங்களுக்கு தான் முக்கால்வாசி லாபம் இருக்குது, ஆனால் எனக்கு ஒன்றுமே இல்லையே. எது வேணாலும் கேளுங்க, உங்களுக்கு எதாக இருந்தாலுமே நான் கொடுக்குறேன், எவ்வளோ மணி வேணாலுமே நான் கொடுக்குறேன், 50% வேணுனாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். இது கொஞ்சம் நல்ல டீலாக தான் இருக்குது, ஆனால் 50% ரொம்பவே ஓவர். நான் உங்களுக்கு கொஞ்சம் தான் பண்ணுறேன், அதுக்கு நீங்கள் 50% கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. அதுவும் கரெக்டு தான், உங்களுக்கு 50% நான் வாரி கொடுத்துருவேன்னு அவசியம் இல்லையே அப்படின்ட்டு ஜேகேவும் கொஞ்சம் ட்விஸ்டடாக தான் பேசிகிட்டு இருக்காரு. நான் உங்களை சாதாரணமாக இல்லைன்னு நினைக்கல, ஆனால் இருந்தாலும் நீங்கள் ரொம்பவே கில்லாடியாக தான் இருக்கீங்க ஜேகே. பிஸ்னஸில் இதெல்லாம் சாதாரணம். புரியுது அப்படின்ட்டு 2 பேரும் நார்மலாக பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு பொண்ணு அந்த ரூம்குள்ளே என்ட்ரி கொடுக்குறா. வந்துட்டு டேடி அப்படின்ட்டு அவள் அந்த ஜான் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டா. நீங்கள் அந்த பொண்ணை பார்த்தோன்னுமே ஷாக்காகி பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணை தான் உங்களுக்கு பதிலாக ப்ரொமோஷன் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அவளோட அப்பா தான் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸான ஆள் அப்படின்றனால. ஸோ அவளோட அப்பா வேறு யாரும் இல்லை, இந்த ஜான் தான் ஜேகே மீட்டிங் பண்ணுறதுக்கு வந்தார்லே அவங்க. ஸோ அப்போது நீங்கள் அவளையே பார்த்துட்ருக்க, அவளை கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் ஜேகேவை பார்க்குறா. வா எவ்வளோ ஹேண்ட்ஸமான மேன் அப்படின்ற மாதிரி ஜேகேவை ரசிச்சப்பருக்கு அப்படியே அவள் உங்களை பார்க்குறா. உங்களை பார்த்தானா அவளுக்கு தெரிஞ்சிருச்சு நீங்கள் தான் அப்படின்ட்டு. ஓ இவளா, இவளோட வேலையை பிடிங்கிட்டு தானே நாம் மேலே போனோம், இவன் இங்கே பண்ணுறா அப்படின்ட்டு அவள் புரியாமல் பார்த்துட்ருக்க. ஹாய் மிஸ் யோகேஸ்வரி. ஹாய் ஜங்குக். இவங்க தான் என்னோடய அசிஸ்டண்ட், நியூ அசிஸ்டண்ட் வயன். ஓ அப்படியா அப்படின்ட்டு அவள் ஜேகே கிட்ட நார்மலாக பேசினாலும் அவங்கள பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறா. நீங்கள் அவளை பார்த்து ஒரு ஹாய் கூட சொல்ல, நீங்கள் படல கம்முன்னா நிற்கிறீங்க. என்ன இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் கடுப்பு இருக்க தானே செய்யும், திடீர்னு வந்துட்டு ஒரு ஸ்கில்மே இல்லாமல் உங்களோட வேலையை தட்டி படிச்சுக்கிட்டா அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் அவள் பக்கம் திரும்பி கூட பார்க்கல, ஒரு மாதிரி இக்னோர் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஆனால் அவள் தெனாவட்டை தான் உட்காந்துட்ருக்கா. நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்கன்னு சொன்னால் நான் கன்ஃபார்ம் அதை கொடுத்துருவேன் மிஸ்டர் ஜான். ஜேகே, இதை நீங்கள் கொடுப்பீங்களான்னு எனக்கு தெரியல, பட் இதை கொடுத்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு தேவையான ஹெல்ப் எல்லாத்தையுமே நான் பண்ணுவேன் அப்படின்ட்டு உங்களை பார்த்துக்கிட்டே சொல்கிறான். ஜேகேக்கு ஒன்றுமே புரியல, ஆனால் ஏதோ அவருக்கு புரிய வருது. ஆனால் அவர் குழப்பத்தோடு தான் பார்த்துட்ருக்காரு. இதை நம்ம 2 பேரும் கொஞ்சம் ப்ரைவேட்டாக பேசலாமா அப்படின்ட்டு உங்களோட தடவையும் அதுக்கப்புறம் அவரோட பொண்ணு ஒரு தடவையும் பார்த்துட்டு சொல்கிறாரு. ஓகே நோ ப்ராப்ளம். வயன் நீ கொஞ்சம் அங்கே போறியா? ஓகே சார் அப்படின்ட்டு நீங்கள் போக. யோகேஸ்வரி நீயும் வயனும் போயிட்டு கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க. ஓகே டேடி அப்படின்ட்டு அவளும் உங்கள் கூடயே வந்துடுறா. ஸோ நீங்களும் அவளும் இங்கிட்டு வந்துட்டு அந்த ட்ரிங்க்ஸ் தான் எடுத்துகிட்ருக்கீங்க. அப்போ அவள் வேணும்னே உங்ககிட்ட வம்பளுக்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கா. என்ன வயன், உன்னோட வேலையை நான் தட்டி படிச்சுக்கிட்டேன்னு இங்கே வந்து எவனோ ஒருத்தனை, அதுவும் பெரிய பணக்காரனை தான் வலிச்சு போட்டிருக்க போல. அப்போ உங்களுக்கு கடுப்பாயிட்டு என்ன உளறிட்டுருக்க? ஏன்னா உளர்றேண்ணா, நான் எங்கே உளர்றேன்,
உனக்கு வேலை கிடைக்கலன்னு நீ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பயன்படுத்துகிற. ஓகே, இந்த காலத்தில் இந்த மாதிரி பண்ணாதான் உனக்கு இவ்வளோ பெரிய ஜாப் கிடைக்கும். சும்மாலாம் யாரும் உனக்கு அந்த வேலையை கொடுத்துட மாட்டாங்க, புரியுது? இங்கே பாரு, தேவையெல்லாம் உளறிட்டு இருக்காத. உங்ககிட்ட பேச கூட எனக்கு விருப்பம் இல்லை. விருப்பம் இருக்காது தான், கொஞ்சம் கடுப்பு இருக்க தானே செய்யும். மூட்ரியா, எனக்கு கோவம் வருது, சைலண்டாக இருந்துரு. என்ன ரொம்ப தான் எகுற? இவ்வளோ கோவம்லாம் உனக்கு ஆகாது, புரிஞ்சுதா? என்கிட்ட வாலாட்டின அதுக்கப்புறம் வாழை ஒட்டி நறுக்கிடுவேன். ஓ, என் வேலையை தட்டி படிச்சுட்டதும் இல்லாமல் இப்போ என்கிட்ட தெனாவட்ட வேற பேசுறியா? ஆமாம், நான் பேச தான் செய்வேன். நீ பண்ணது என்ன சாதாரண விஷயமா? இவ்வளோ பெரிய சிஓவே வலிச்சு போட்டிருக்க. எப்படின்னு எனக்கு கொஞ்சம் சொன்னா எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். என்ன? ஆமாம், எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால்தான் கொஞ்ச நாள் அவர் கூட டேட் பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக சுற்றலான்னு. என்ன, எனக்கு கொஞ்சம் ஐடியா சொல்கிறியா அப்படின்ட்டு அவர் சொல்ல உங்களுக்கு கோவம் வந்துருச்சு. நீங்கள் பலான்னு அவள் கன்னத்தில் அடிச்சிட்டீங்க. என்ன, என்னையவே இவ்வளோ தைரியம் தான் அடிச்சிருப்ப நீ அப்படின்ட்டு அவள் மறுபடியும் உங்கள் மேலே அடிக்க வரா. ஆனால் அவளோட கை உங்கள் கன்னத்தில் பதியவே இல்லை. ஏன்னா ஜேகே அதுக்குள்ளாட்டியும் அவளோட கையை பிடிச்சி, இங்கே பாரு, அவள் என்னோட அசிஸ்டண்ட், எவ்வளோ தைரியம் தான் என் அசிஸ்டண்ட் மேலே கை வைக்க போவ அப்படின்ட்டு அப்படியே ஜோராக அவள் கையை உதறி விடுறாரு. அவள் ஒரு 2 ஸ்டெப் பின்னாடியே போயிட்டா. ஆனால் ஜேகே, நான் ஒன்றும் பண்ணல, அவள் தான் ஃபஸ்ட்டு என்னை அரைஞ்சா. நீ என்னென்ன பேசினேன்னு எனக்கு எல்லாமே தெரியும். கொஞ்சம் மூடிட்டு உன் வேலையை பாரு. அப்புறம் உன்னோட அப்பன் அங்கே விழுந்து கிடக்குறான், ஹாஸ்பிட்டலுக்கு கொஞ்சம் கால் பண்ணி உன் அப்பனை சீக்கிரம் கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு வாவையன் அப்படின்ட்டு உங்களையும் கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாரு. நீங்கள் ஒன்றுமே புரியாமல் பார்த்துட்ருக்கீங்க. சார், என்ன சொல்கிறீங்க? அவருக்கு என்ன ஆச்சு? அதுவா, வாய் கொஞ்சம் நிறையா பேசலாம், அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. என்ன புரியல? ஒன்றும் இல்லை. ஆனால் மீட்டிங் டீலிங் அதெல்லாம் அந்த டீல் கேன்சல் பண்ணிட்டேன், எனக்கு அது பிடிக்கல, அதனால தான். சார், ஆனால் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் தானே? இம்பார்ட்டன்ட் தான், ஆனால் எனக்கு இப்போது வேணான்னு தோணுச்சு, அதனால தான் அதை வேணான்னு விட்டுட்டேன் அப்படின்ட்டு ஜேகே வர. நீங்கள் ஆனால் சார், இங்கே பாரு, கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கியா? எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குது. அப்போ நீங்களும் சரின்ட்டு சைலண்டாக வரீங்க. அப்போ கரெக்டாக டேயாங்கும் லாராவுமே வராங்க. ஜேகே, என்ன மீட்டிங் முடிஞ்சுதா? இல்லை, அந்த மீட்டிங் வேணான்னு கேன்சல் பண்ணிட்டேன். என்னடா உளர்ற? அது எவ்வளோ பெரிய மீட்டிங் தெரியுமா? அந்த டீல் மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான், நம்ம கம்பெனியாக நம்ம ஸ்மூத்தாக ரன் பண்ணலாம். ஆனால் என்னடா பண்ணிட்டு வந்திருக்க? இரு, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். இல்லை டேயாங், நீ இங்கே இரு அப்படின்ட்டு போக இருந்த டேயாங்க கையை பிடிச்சி ஜேகே நிறுத்துறாரு. டேயாங்க்கு ஒன்றுமே புரியல, அவர் ஜேகேவை தான் பார்க்குறாரு. நான் இங்கே இருக்கேன், நீ ஃபஸ்ட்டு போய் வயனையும் அதுக்கப்புறம் லாராவையும் போய் வீட்டில் விட்டுட்டு வா. எதா இருந்தாலும் நான் அப்புறம் பேசிக்கிறேன். ஆனால் ஜேகே, சொன்னதை மட்டும் செய்யிட்டேயாங், நான் இங்கே இருக்கேன் அப்படின்ட்டு ஜேகே சொல்ல சரின்ட்டு டேயாங்கும் உங்களையும் லாராவையும் காரில் ஏற்றிக்கிட்டாரு. நீங்கள் முன்னாடி சீட்டில் உட்காந்துட்ருக்க, லாரா பின்னாடி சீட்டில் உட்காந்துட்ருக்கா. ஸோ அப்படியே தான் ஃபுல்லாக அமைதியாக அந்த கார் ஓடிட்டுருக்கு. உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னே புரியல. இவ்வளோ நேரம் நல்லா தானே போயிட்டுருந்துச்சு, திடீர்னு என்ன, எதுக்கு அந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு புரியாமல் நீங்கள் இருக்க. ஜேகேக்கும் அதே குழப்பம்தான். ஆனால் லாரா எதையுமே கண்டுக்காமல் விண்டோ சைட் பார்த்துட்ருக்கா. அப்போது டேயாங் ஒரு தடவை மிரர் வழியாக பார்க்குறாரு. லாரா கொஞ்சம் கூட கண்டுக்காம அங்கிட்டு பார்த்துட்ருக்கா. வயன், என்ன சார்? அது ஒன்றும் இல்லை, ஜேகே நார்மலாக தானே இருந்தான், நல்லா தானே இருந்தான். ஏதாச்சும் சென்டரில் ஏதாச்சும் நடந்துச்சா? இல்லை சார், எனக்கு ஒன்றும் நடந்த மாதிரி தோணலை, எல்லாமே நல்லா தான் போயிட்டுருந்துச்சு. ஆனால் அவங்க 2 பேரும் ப்ரைவேட்டாக பேசணுன்னு என்னை வெளில அனுப்பிட்டாங்க. ஸோ அதனால தான் நான் வெளில வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது அவர் வந்துட்டு மீட்டிங் வேணாம், கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு ஒன்றும் புரியல. நான் கேட்டதுக்கு கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கியா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டென்ஷனாக தான் சொன்னார். எனக்கு என்னன்னு தெரியல டேயாங் சார், நீங்களே வேணால் டைரெக்டாக கேட்டுக்கோங்க. ஓகே வயன், நீங்கள் ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க, எல்லாம் ஒரு சிம்பிளான ஒரு ப்ராப்ளமாக தான் இருக்கும், எதாக இருந்தாலும் நான் சால்வ் பண்ணிக்கிறேன். ஓகே சார். ஆனால் அது இருக்கட்டும், நீ ஏன் இப்படி இருக்க? அது சார், நான் உங்களை நீவா அப்படின்ட்டு கூப்பிடலாம் தானே? ஓகே சார், கூப்பிடலாம் தான். ஓகே வயன், ஏன் என்னாச்சு? இல்லை சார், ஒன்றும் இல்லை. சரி ஓகே அப்படின்ட்டு டேயாங்கும் அதுக்கப்புறம் கண்டுக்காமல் வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு. ஆனால் ஒரு தடவை மட்டும் அந்த மிரர் வழியா லாராவை மட்டும் பார்த்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அப்படியே வந்து உங்கள் வீட்டுக்கிட்டேயே ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஓகே வயன், நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு மார்னிங் தெரியும்ல. ஓகே சார் அப்படின்ட்டு நீங்களும் சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் டேயாங்கும் கார் எடுத்துகிட்டு லாராவை எடுத்துக்காண்டி தான் போயிட்டுருக்காரு.
ஸோ அவர் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் லாராவையும் அவள் வீட்டில் ட்ராப் பண்ணுறாரு. அவள் பின்னாடி தான் உட்காந்துட்டு இருந்தா. ஆனால் இப்போது முன்னாடி சீட்டில் டேயாங் பக்கத்துலேருந்து அவள் கீழே இறங்கி, ஓகே டேயாங் சார், நான் போகிறேன் அப்படின்ட்டு கொஞ்சம் சிரிச்ச மாதிரியே சொல்லிவிட்டு அவள் அங்கேருந்து கிளம்பிட்டான். ஸோ டேயாங்கும் அவள் போகிற வரையும் வெயிட் பண்ணிட்டு தான் கார் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. இங்கிட்டு லாராக்கும் டேயாங்கும் என்ன விடுதுன்னு தெரியலையே. நாம் அதை போக போக பார்க்கலாம். இப்போ டேயாங் மறுபடியுமே அந்த பப்புக்கு தான் வராரு. ஏன்னா ஜேகே அங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வந்து பார்த்தா ஜேகே குடிச்சிட்ருக்காரு. என்ன ஜேகே, எதுக்கு இப்படி குடிச்சிட்ருக்க? இல்லை, அந்த மீட்டிங் கேன்சல் ஆகி போச்சு. இப்போ மறுபடியும் ஒரு இன்வெஸ்டருக்கு நம்ம எங்கே தேடுறது? தேவையில்லாமல் அவசரப்பட்டு இப்படி பண்ணிட்டு இப்போ என்னன்னா புலம்பிட்டு இருக்கியா? ஆனால் அவன் என்ன பேசினா தெரியுமா? தெரியும்டா, எனக்கு எல்லாம் தெரியும். அந்த ஜான் பொறுக்கி பொம்பளை பொறுக்கி தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அதனால அவன் வயனை பார்த்தோன்னே வயனை ஒன்றே தரியா அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட டீல் பேசினான். ஸோ அதில் நீ கடுப்பாயிட்டு அவன் மூஞ்சில் ரத்தம் வர லெவலுக்கு அடித்து அவனை கீழே படுக்க வச்சுட்டு கோமா ஸ்டேஜுக்கு போகிற லெவலில் அதானே அப்படின்ட்டுட்டே அங்கே கரெக்டாக தான் கேட்குறாரு. ஏன்னா அவனும் அப்படி தான் கேட்டிருப்பான். உங்களை பார்த்தோன்னே உங்களை ஒன் டே என்ஜாய் பண்ணுற மாதிரி அவனுக்கு ஆசை வந்திருக்கும். ஸோ அதனால தான் அந்த மாதிரி ஒரு டீல் பேசியிருப்பான். ஆனால் ஜேகேக்கு அதில் கடுப்பாயிட்டு அவனை அப்படியே மூக்கிலே குத்திருப்பாரு. பொல பொலன்னு ரத்தம் ஒழுகிருக்கும். அதுக்கப்புறம் கீழே விழுந்தவன் தான் எந்திரிக்கவே இல்லை. ஸோ அதை தான் டேயாங் கரெக்டாக சொல்கிறாரு. அப்போது ஜேகே இன்னமே குடிக்கிறாரு. ஏன்டா இப்படி குடிச்சிட்ருக்க? எனக்கு இன்னும் மனசு ஆறலை. ஏன் தான் இந்த மாதிரிலாம் இருக்காங்களோ? சி, இந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் நமக்கு டீலுக்கு வச்சுக்கிட்டது நினச்சாலே எனக்கு அவ்வளோ அருவறுப்பாக இருக்குது அப்படின்ட்டு ஜேகே ரொம்ப கடுப்பாயிட்டு தான் சொல்லிட்டு இருக்காரு. எல்லாரும் இப்படி தாண்டா இருப்பாங்க. நாம் தாண்டா எப்படியாச்சும் சமாளித்து நம்ம பிஸ்னஸை நம்ம கோத்ரூ பண்ணணும். இருந்தாலும் இந்த மாதிரி இருக்கவங்க கூடலாம் நம்மளால் டீலிங் வச்சுக்க முடியாது. இங்கே பாரு ஜேகே, நம்மக்கிட்ட இருக்கவங்கள நாம் பாதுகாத்துக்கணும், போதும். அது மற்றவங்க எப்படி போனால் நம்மளுக்கு என்ன? நீ ஏன்டா இப்படி பேசிகிட்டு இருக்க? பின்னா எப்படி பேசணுன்ற? அப்படியெல்லாம் நினச்சிட்டு இருந்தா நம்ம இந்நேரம் இவ்வளோ மேலே வந்திருக்க மாட்டோம். எத்தனை பேர்கிட்ட நம்ம கஷ்டப்பட்டு கெஞ்சி கூத்தாடி நம்ம இவ்வளோ பெரிய கம்பெனியை உருவாக்கியிருக்கோம். உனக்கு தெரியும் தானே ஜேகே? புரியுது, எனக்கு நல்லாவே புரியுது. அதுவும் என்னை விட நீ தான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க. அதுவும் உனக்கு தெரியும் தானே ஜேகே? புரியுதுடா. இப்போ என்னடா பண்ணுன்ற? இப்போ என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அவன்கிட்ட நாமளே சமாதானமாக போய் டீலிங் பேசலான்னா அவன் ஒத்துக்க கன்ஃபார்ம் வாய்ப்பு இல்லை. நம்ம வேறு யாரையாச்சும் தான் இதுக்கு தேடி ஆகணும். நீ ஒன்றும் இதை பற்றி வரி பண்ணிக்காத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு டேயாங் தான் அப்படியே அவர் குடிச்சிட்ருக்காரு ஜேகே. ஸோ அந்த பாட்டிலு போதுன்ற மாதிரி எடுத்து வெயிட்டர்கிட்ட கொடுத்துட்டாரு. இன்னும் கொஞ்சம் குடிச்சிக்கிறேன். போதும்டா, நீ குடிச்சா அதுக்கப்புறம் நீ சமாளிக்க முடியாது. இது வரையும் நீ குடித்ததே ரொம்பவே போதும், வா கிளம்பலாம். இல்லை, நான் குடிப்பேன். இங்கே பாரு, மரியாதையாக வந்துரு என்கிட்ட திட்டு வாங்காத. நான் வரமாட்டேன், நான் குடிச்சிட்டு தான் வருவேன் அப்படின்ட்டு அவர் சின்ன குழந்தை மாதிரி டேயாங் கிட்ட அடம் பிடிச்சிட்ருக்காரு. டேயாங், ஜேகே வாடா அப்படின்ட்டு அவர் தான் கஷ்டப்பட்டு இழுத்துட்டு ஜேகேவை காரில் உட்கார வச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. ஆமாடா ஜேகே, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். என்ன? இல்லை, அதுவும் வயன் வேணும்னு சொன்னனால நீ இவ்வளோ கோவப்பட்டியா? இல்லை அவன் இப்படி பொம்பளை பொறுக்கியாக இருக்கானே அப்படின்ட்டு நீ கோவப்பட்டியா? என்ன சொல்லு, எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். அவன் ஜஸ்ட் இப்படி ஒரு பொம்பளை பொறுக்கியாக இருந்தால் நீ அவனை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருக்கணும். அதை விட்டுட்டு நீ எதுக்கு அவ்வளோ வெறியாகி அவன் மூஞ்செல்லாம் அடித்து உடைச்ச அப்படின்ட்டு டவுட்டோட டேயாங் கேட்குறாரு. அப்போ ஜேகே, என்னடா டேயாங் உளறிட்டுருக்க? நான் குடிச்சிருக்கேனா நீ குடிச்சிருக்கானே புரியல. நீ தான் குடிச்சிருக்க, நான் தெளிவாக தான் கேட்குறேன். அது அது அப்படின்ட்டு டேயாங் கலாச்சிட்ருக்காரு. ஸோ அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. இங்கிட்டு நீங்கள் தான் வீட்டுக்குள்ளே வரீங்க. உங்கள் அம்மா முழிச்சிட்டு தான் இருக்காங்க. என்னம்மா இன்னும் தூங்கலையா? தூங்கணுண்டி, நீ வரத்துக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி சாப்பிட்டீங்களா? இல்லை, சாப்பிட்ணும். ஐயோ, ஏம்மா இப்படி பண்ணுறீங்க? உட்காந்து சாப்பிடுங்க, நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன். சரிடி அப்படின்ட்டு உங்கள் அம்மாவும் உங்களுக்காண்டி எல்லா சாப்பாடும் எடுத்து வச்சிட்ருக்காங்க. நீங்களும் சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் எல்லா ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த ட்ரெஸ்ஸை பத்திரமா எப்படி எடுத்தீங்களோ அப்படியே அந்த பாக்ஸ்குள்ளே வச்சு ஒரு இடத்துல வச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் கழுத்தை பார்க்கும் போது தான் ஜேகே உங்கள் கழுத்தில் அந்த செயின் போட்டு விட்டுருப்பார்ல. ஸோ அது ஞாபகம் தானே? ஆமாம், இந்த செயின் எப்படி அவர்கிட்ட போச்சுன்னு நம்ம கேட்க மறந்துட்டோமே. இது எப்படி அவர்கிட்ட போயிருக்கோம்? இது நம்ம லாஸ்ட்டாக முந்தா நேற்று ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்தபோது தானே தொலைச்சோம். அது எப்படி அவர்கிட்ட போயிருக்கோம் அப்படின்ட்டு நீங்கள் குழம்பி போய் பார்த்துட்ருக்கீங்க. ஒருவேளை இது நம்ம செயின் இல்லையோ அப்படின்ட்டு நீங்கள் சுற்றி முற்றி பார்த்தா
இல்லை இது நம்ம செயின் தான், ஏன்னா இங்கே கூட பிளாக் கலர் மார்க் ஆயிருக்கே, இது எந்தில் மட்டும்தான் ஆயிருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் கன்ஃபார்மே பண்ணிக்கிட்டீங்க அது உங்களோட செயின் தான் அப்படின்ட்டு. ஆனால் அது எப்படி ஜிகி கிட்ட போச்சுன்னு தான் உங்களுக்கு இப்போ வரையும் புரியல. ஸோ அதை நாளைக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு இதை தான் கேட்கணும் அப்படின்ட்டு நீங்களும் முடிவாக இருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜேகேயோட ஞாபகமாக இருக்குது, ஏன்னா அந்த யோகேஸ்வரி பொண்ணு உங்களை அடிக்க வந்திருப்பா. அப்போ ஜேகே தானே வந்து கரெக்ட் டைமில் தடுத்திருப்பாரு. அப்போ உங்களுக்கு ஜங்குக் அப்படியே ஒரு ஹீரோ மாதிரி தெரிஞ்சிருப்பாரு. அப்படியே அவரை ஸ்டன் ஆகி பார்த்துட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்காண்டி அவர் அவ்வளோ பேசினாரு. அது எல்லாத்தையுமே நீங்கள் கேட்டுட்டு அப்படியே அவரை தான் விடாமல் பார்த்துட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் ஜேகே தான் உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்திருப்பார்ல. அப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங்காக இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் நினச்சிட்டு நீங்கள் ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க. வயன் இப்போ எதுக்கிட்டே சிரிக்கிற? ஆமாம்ல, இப்போ எதுக்கு நான் சிரிக்கிறேன் அப்படின்ட்டு உங்களை நீங்களே குழப்பிட்டுருக்கீங்க. வயன் வயன் அப்படின்ட்டு உங்கள் அம்மா வெளிலேருந்து கத்திட்டு இருக்காங்க. ஐயோ, அம்மாவை காக்க வச்சுட்டு நாம் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு நீங்கள் ஜேகே பற்றி நினச்சிட்டு இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு இந்த வந்துட்டேம்மா அப்படின்ட்டு உங்கள் அம்மா கூட உட்காந்துட்டு தான் நீங்கள் ஜாலியாக சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ ஓகே, நம்ம இதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோடில் நீங்கள் போயிட்டு ஜேகே இந்த செயின் உங்ககிட்ட எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு கேட்க போகிறீங்களா? அதுக்கு ஜேகே அது கண்டிப்பாக பதில் உங்களுக்கு கொடுப்பாரா? அதுக்கப்புறம் லாராக்கும் டேயாங்க்கும் என்ன நடந்துட்டுருக்கு? அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ட்விஸ்டெல்லாம் இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம அப்கமிங் எபிசோட்ஸில் பார்க்கலாம். ஓகேவா? இப்போது இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஓகே, பாய் பாய். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அதுக்கப்புறம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.